ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சா, முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா கொஞ்சம் நமக்கு குழம்பு கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உடனே ரசம் வைப்போம் பார்த்தீங்களா. நான் வந்து ரசம் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, அவ்வளோ ஈஸியாக நான் வைப்பேன். ஸோ நீங்கள் வந்து என்ன நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் செய்யுங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம் எல்லாருக்கும் வைக்க தெரியும், எல்லோரும் வைப்போம் தான். பட் எல்லாருடைய மாடலும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நான் செய்கிறது பார்த்தீங்கன்னா, அப்படி கையை இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ள நான் செஞ்சு முடிச்சிடுவேன். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக செய்வேன். இந்த ரசம் நீங்களும் வந்து அதாவது ஒரு பிகினராக இருந்தால் கூட சரி, நியூலி மேரிடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல அங்கே பாருங்களா, கொஞ்சோண்டு புளியை மட்டும் நான் ஊற வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த புளியை மட்டும் நீங்கள் லைட்டாக, அதாவது நீங்கள் மற்ற பொருள் எடுக்கிறதுக்கு முன்னால் புளியை மட்டும் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரசம் வந்து ரெடி ஆயிரும். என்னென்னலாம் நான் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுங்க. நம்ம எங்கே வேலையிலேருந்து எப்படி வந்தாலும் ஓகே தான், ஒரு செகண்டில் நம்ம செய்யக்கூடியது தானே. ஓகே, நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு மிளகு வந்து கொஞ்சம் கட் பண்ண தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மிளகு கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்குவேன். எப்போவுமே நான் வந்து கட்டாயமாக ஒரு பச்சை மிளகாய் போடுவேன். ஓகேங்களா. ஒரு சிலர் நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டாம்னா விட்டுருங்க. ஆனால் நான் என் மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த பாருங்களேன், இந்த அளவுக்கு இது வந்து 1/4 ஸ்பூனா 1/2 ஸ்பூனா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. மிளகு, ஜீரகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் பூண்டு. பூண்டு வந்து நீங்கள் தோலோடையே போட்டுக்கலாம். இது வந்து நாட்டு பூண்டு. அப்படி தோலோடையே நீங்கள் போடுங்க, அது வந்து நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு தோலெல்லாம் எடுக்கணும் அப்படி கிடையாது. சும்மா அந்த மேலே இருக்க தோலை மட்டும் லைட்டாக எடுத்துட்டு, ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரசம் வந்து. அவ்வளோதான், போட்டுருக்க மிளகு பார்த்துக்கிட்டிங்களா. இப்போ மிக்சியை வந்து ஒரே ஒரு அடி அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு அடி அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன், மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகா போட்டு அடிச்சுட்டு நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்குவேன். நான் ரொம்பலாம் தக்காளி சேர்க்கவே மாட்டேன். எப்போவுமே தக்காளி வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்போம். அதே மாதிரி அந்த தக்காளியை மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடித்ததுக்கப்புறமா மிக்சிலேயே நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கை வச்சு பசையிற வேலை கூட கிடையாது. கூடவே நான் வந்து பாருங்களேன், கழுவி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி இதை வந்து ரொம்ப நேரம் போட்டு அடிக்க வேண்டாம், இது மேலே போடுறதுக்கு வச்சுக்கலாம். போட்டு ஒரே ஒரு சுற்றினீங்கன்னா போதும், ரொம்ப நேரம் போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப போட்டு மைய அரைக்க வேண்டியதில்லை. இந்த தக்காளியும் அது என்ன கொத்தமல்லியும் அப்படி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி எந்த இதில் வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றாங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் போதும். வந்து ஆயில் சூடானோடனே கடுகு போடணும். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோடனே கட்டாயமாக ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கணும். 1ஓ 2ஓ போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் அவ்வளோதான். அளவு பார்த்துக்கிட்டிங்களா, கொஞ்சமாக கட்டாயம் போடணும். போதும். இதை ஒரு வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே இதில் போடுங்க. அவ்வளோதான். நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்க தக்காளியை வந்து உள்ளே போடுறோம். தக்காளிங்க புளியை புளி தண்ணி ஊற்றிட்டு திரும்ப 2-3 தடவை நல்லா வந்து ஃபுல்லாக சக்கையாகிற வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க. மிக்சியையும் நம்ம கழுவி தண்ணி ஊற்ற வேண்டியதான். இருப்பாங்க, மிக்சியை கழுவி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ ஈஸியாக வச்சு முடிச்சாச்சு பாருங்கள் ரசம். அவ்வளோதான். இதுக்கு எவ்வளோ நேரம் ரெடி ஆகிருக்கும்? ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்குமா? இதெல்லாம் நான் வந்து டக்குன்னு, அதாவது இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால தான் இந்த டைம் எடுத்துகிட்ருக்கு. மற்றபடின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி திரும்பி இப்படி வரதுக்குள்ளே நான் வந்து சமையலை ரசத்தை முடிச்சிருப்பேன். இப்போ எங்கள் வீடியோ எடுக்கிறாங்கன்னு பார்த்து நின்றுட்டு இருக்கேன். அவ்வளோதான். கடைசியாக நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். அதாவது நுரை வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த நுரை வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ஓகே, இன்னும் கூட நம்ம தண்ணி ஊற்றலாம்.
இப்போ உப்பு புளிப்பு காரெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம். நான் வந்து மீடியமில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போது இந்த பாருங்க ஆவி, அதாவது நுர வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்மளுடைய சுவையான சூப்பரான, அதாவது வந்து எவ்வளோ சொல்கிறது, 5 நிமிஷத்தில் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ரசம் பண்ண முடியுமா, இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமான்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம செய்யக்கூடியதுனா சூப்பரான ரசம் ரெடி ஆகிட்டு. ஓகேங்களா? இதை நம்ம சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா, பீன்ஸு கேரட் போட்டு ஒரு பொரியல், சால மீன் ஃப்ரை இருக்குது, கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்றேன். ஆக்சுவலாக மீன் குழம்பு இருக்குது, பட் நான் வந்து இப்போ ரசம் ஊற்றி சாப்பிட்றேன். ஏன்னா நம்ம வீட்டில் செம்ம மழையும் கிளைமேட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன சாப்பிட போகிறோன்னா ரசத்தை ஊற்றி. எனக்கு எப்போவுமே இந்த ரசம்லாம் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு திவ்யமாக இருக்கும். ஓகே, இப்போ ரசம் வந்து அருமை. ஆஹா ஆஹா, அருமை அட்டகாசம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பொரியலே எனக்கு தேவை கிடையாது, இந்த மீனும் இந்த ரசமே போதும் எனக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும், அதே மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்தினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.